இந்த பதிவுல பாருங்க, இந்த பதிவுல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இன்னும் கரெக்டா சரியா இன்னைக்கு தேதி 2 மாதம் தான் இருக்குது, 60 நாள் தான் இருக்குது. இல்லை மாணவர்கள்லாம் தீவிரமாக படிங்க, 24 மணி நேரம் படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மாதத்துக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதனால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த இங்கே பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பாருங்க 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அசல் வினாத்தாள். இதில் பாருங்க 133வது கேள்வி லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்க, 133வது கேள்வி. இது மேக்ஸ். இந்த மேக்ஸ் கணக்கை போடுவோம் வாங்க. இப்போ போட்டிருக்கேன் 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 133. ஓராண்டிற்கு x% வட்டி வீதத்தில் x ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதமானது ரூபாய் x எனில் அசலின் மதிப்பு டேஷ் ஆகும். அப்படின்னா அசலின் மதிப்பு கேட்குறாங்க. அதில் ஆப்ஷன் ஏ ரூபாய் எக்ஸு, ஆப்ஷன் பி ₹100/x, ஆப்ஷன் சி ரூபாய் 100x, ஆப்ஷன் டி ரூபாய் 100/x². நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமாக இருக்கும். தனி வட்டி கணக்கு தான், ஆனால் நம்பர் கொடுக்கல, எல்லாமே எக்ஸ் கொடுப்பாங்க. ஏன் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, நீங்கள் புரிஞ்சு படிக்கிறீங்களா? இன்னொன்று சொல்லிடுறேன், குரூப் 2ல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் பொது அறிவு தான் பட்டப்படிப்பு தரம். பட் கணிதமும் பொதுத்தமிழும் 10ஆம் வகுப்பு தரம் தான். ஒன்றாங்க பாருங்கள், உங்களுக்கு கேள்வி படிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் கொஸ்டின். இங்கே பாருங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அதுதான். அதே போல் பொதுத்தமிழும் எஸ்எஸ்எல்சி தான், மேக்ஸும் 10th ஸ்டாண்டர்ட் தான். அதனால் நீங்கள் இந்த குரூப் 4 படிக்கிற மேக்ஸு அப்படியே குரூப் 2க்கு பயன்படும். அடுத்த ஜூலை 25 குரூப் 2 கால்ஃபர். நீங்கள் இந்த குரூப் 4 படிக்கிற பொதுத்தமிழ் அப்படியே குரூப் 2க்கு பயன்படும். அதனால் நல்லா தெளிவாக படிங்க. இதில் பாருங்கள், இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓராண்டிற்கு எக்ஸ் வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தனி வட்டி வீதம் ரூபாய் எக்ஸ்ன்ட்டாங்க. அப்போ என் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, எஸ்ஐ கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? அசலின் மதிப்பு. பாருங்க, அசலின் மதிப்பு. இங்கே நீங்கள் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். நான் அதை விரிவாக சொல்லிடுறேன், ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேணாம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச வழியில் தனி வட்டிக்கு ஃபார்முலா SI = PNR/100. இதுதான் வந்து நீங்கள் எல்லாருமே படித்து வச்சுருப்பீங்க. தனி வட்டின்னு கேட்டாங்கன்னா அசலையும் காலத்தையும் வட்டி விதத்தையும் பெருக்கி 100ஆல் வகுத்துடணும். இப்போ இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் இருந்து ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். என்ன கேட்குறாங்கங்க? அசல். இதுலேருந்து P வேணும்னா இங்கே பாருங்க, P = இந்த ஃபார்முலா P = இங்கே பாருங்க, இது வந்து இங்கே இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இன்னாண்ட இதை வச்சுக்கின்னு இதை ரெண்டுத்தையும் இன்னாண்ட கொண்டு வரணும்னா அப்படியே தலைகையாக போட்டுங்க. ஏன்னா இங்கே PNR/100 வந்து வகுத்தல் இருக்குது. இன்னாண்ட வந்துன்னா வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு SI இருக்கு இல்லையா, SI இன்ட்டு இதுனா வரும், இந்த 100 மேலே போயிடும், 100 இந்த NR கீழே வந்துடும். இதுதான் வந்து அசலின் மதிப்பு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க. பாருங்க, இந்த P இருக்கியா, P இங்கே வச்சுங்க, இந்த NR கிராஸ் மல்டிப்ளை இங்கே வந்துடும். தொகுதியில் இருக்கிறது பகுதி வந்துடும், பகுதியில் இருக்கிறது தொகுதி போயிடும். அவ்வளோதான், 100 × SI/NR. அடுத்தது உங்களுக்கு சப்போஸ் இது வேணும், காலம் வேணும், N கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்க, N = இந்த N எங்கேயே வச்சுக்கிங்க, மீதி என்ன ஆகுது PR. அவ்வளோதான், இங்கே மாற்றிக்கிங்க, SI × 100/PR. இதுதான் வந்து Nக்கு. அடுத்தது இங்கே பாருங்க, R வேணும்னா R = SI × 100/ இந்த R இங்கே போயிடுச்சுன்னா N உள்ளே வந்துடும், PN. இந்த ஃபார்முலாவில் மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணி எவ்வளோ மனப்பாடம் பண்ணுறீங்க, கஷ்டமாக இருக்கும்.
இந்த ஒரு ஃபார்முலா இருந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் ரூல்ஸை வச்சு இப்படி ஃபார்முலா உருவாக்கிறோம். பி எல்லாத்துக்குமே எஸ்ஐ இன்ட்டு 100, ஷார்ட்கட்டாக மேலே வந்து எஸ்ஐ இன்ட்டு 100, எஸ்ஐ இன்ட்டு 100, கீழே இந்த நம்பர் பி போட்டால் பியில் எல்லாத்துக்கும் என்ஆர் இங்கே, என் போட்டால் மேலே கற்று எஸ்ஐ 100, என்ல எல்லாத்துக்கும் என்னது பிஆர் இங்கே, அப்படி ஞாபகம் வச்சுங்க. இங்கே ஆர் போட்டால் எஸ்ஐ இன்ட்டு 100 மேலே, ஆர் எல்லாத்துக்கும் பிஎன், இப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா பி கேட்குறாங்க இல்லையா? அசலின் மதிப்பு பண்ணும்போது இந்த பி எடுத்துக்கங்க. பி என்ன ஃபார்முலா? பி ஈக்குவல் டு அங்கே பாருங்க எஸ்ஐ இன்ட்டு 100 டிவைடட் பை என்ஆர். என்ஆர் இதுதான் ஃபார்முலா. இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஈக்குவல் டு எஸ்ஐ எவ்வளோ பாருங்க, தனிவெட்டி வீதமும் எக்ஸு, எஸ்ஐன்றதும் எக்ஸ் தான். அடுத்தது ஃபார்முலாவில் வரக்கூடிய ஒரு 100 டிவைடட் பை என்னன்றது நாங்கள் என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாருங்க, எக்ஸ் ஆண்டுகள், அது ஒரு எக்ஸு இன்ட்டு ஆர் எவ்வளோ வட்டி வீதம் இங்கே பாருங்க, வட்டி வீதமும் ஒரு எக்ஸு, அது ஒரு எக்ஸ் போட்டுங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க, இந்த மேலே ஒரு எக்ஸுக்கும் கீழே ஒரு எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 100 வகுத்தல் 100 வகுத்தல் எக்ஸு, இதுதான் விடை. இங்கே பாருங்க, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அதாவது தேர்வாணையம்னா உங்களுடைய வேலை வாங்கணும்னா அந்த 0 to 9 மேக்ஸ் நீங்கள் வந்து புரிஞ்சிருக்கிறியா, அதுதான் மேக்ஸ் பேர். திறனறியும் மனக்கணக்கும் மற்றும் முன்னறிவுன்றது. இது மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்காம இதே கணக்கு குரூப் 4லையும் கேட்கலாம். இது கணக்கை பாருங்கள். நீ எக்ஸாம் நெருங்கி வர்றதுனால தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பாருங்கள். எல்லா பதிவும் போட்டிருக்கேன். மேக்ஸ் போட்டிருக்கேன், பொதுத்தமிழில் போட்டிருக்கேன், இந்திய வரலாறு போட்டிருக்கேன், தமிழக வரலாறு போட்டிருக்கேன், இந்திய பொருளாதாரம் போட்டிருக்கேன், இந்திய அரசியலமைப்பும் போட்டிருக்கேன். எல்லா டாப்பிக்கில் சிலபஸில் வரக்கூடிய எல்லா பதிவும் என்னோடய யூடியூப்பில் இருக்குது. இதில் மேக்ஸ் அதிகமாக இருக்கும். என்னோடய யூடியூப் பார்த்தீங்கன்னா மேக்ஸை 25 எடுக்கலாம். அதனால் இந்த கணக்கை பாருங்கள். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து தனிவட்டி இந்த தலைப்பில் வரக்கூடிய அசலின் மதிப்பு கேட்டால் இந்த ஃபார்முலா, காலம் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா, வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா. நான் எப்படி ஸ்டெப்ஸ் கொண்டு வந்து பாருங்கள். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.